அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் மதுரையில் ஆனையூர் பகுதியில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மதரசாலேருந்து எங்களுடைய பள்ளி மாணவிகள் செஞ்சது தான் இந்த இது. பாருங்கள், ஃபஸ்ட்டு காபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். காபத்துல்லா அவங்களுடைய கையால் செஞ்சாங்க. அந்த இடத்துல முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று துஆ செய்த இடம் மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அதே போல் மற்றவங்க எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ் வணங்குவதை போன்ற ஒரு காட்சி அமைப்பில் இது செய்யப்பட்டிருக்கு. ஹஜ்ஜு அப்படின்னா என்ன, ஹஜ்ஜுடைய இடங்கள் என்னென்ன, ஹஜ்ஜில் என்னென்ன செய்வாங்கன்றத சார்ட்டில் எங்களுடைய பிள்ளைகள் எழுதி போட்டிருக்காங்க. ஹஜ்ஜில் 5 இடங்கள் இருக்கிறது, முக்கியமான இடங்கள். அதில் ஃபஸ்ட்டாக காபா, 2வதாக சஃபா மருவா, 3வதாக மினா இருக்குது, 4வதாக அரஃபா, 5வதாக முஸ்தலிஃபான்ற இடம் இருக்குது. ஹஜ்ஜில் செய்யக்கூடிய 7 அமல்கள், முக்கியமான அமல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு எஹ்ராம் கட்டணும். அதுக்கு அடுத்ததாக காபாவை தவாப் செய்யணும். அதுக்கு அடுத்தது சை செய்யணும், அரஃபாவில் தங்கணும், கல்லெறியணும், குர்பானி கொடுக்கணும், தலைமுடியை களையணும். இது ஹஜ்ஜில் செய்யக்கூடிய முக்கியமான 7 அமல்கள். அதுக்கு அடுத்ததாக அங்கே செய்யக்கூடிய இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, பயணம் போகிறது, இஹ்ராம் ஆடை அணிகிறது, தவாபுல் ஹுத்தும், சை சஃபா மருவாக்கு இடையில செய்கிறது, மினாவில் தங்குறது, அரஃபாவில் தங்குறது, இரவு முஸ்தலிஃபாவில் தங்குறது, ஜமாஅத்துல் அக்காபாவில் கல்லெறிகிறது, அதே போல் ஜம்ரத் அல் அக்கபாவில் கல்லெறிவது, குர்பானி கொடுக்கணும், முடியை குறைக்கணும், தவாஃப் அல் இஃபாதா, ஜம்ரத் அல் கல் எறிகிறது, தவாஃப் அல் வதா. ஹஜ்ஜு செய்பவர்களுடைய கடமைகள் இது. ஹஜ்ஜுனா என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, 5 நாட்களில் 5 இடங்களில் 7 அமல்களை செய்வதற்கு பேர் தான் ஹஜ்ஜு அப்படின்றாங்க. ஹஜ்ஜுடைய நாட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் 8, 9, 10, 11, 12 இந்த நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய நாட்களாகும். ஹஜ் என்பது இஸ்லாமியர்களின் புனித பயணமாகும். ஹஜ் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த 5 முக்கியமான கடமைகளில் ஒரு கடமையாக இருக்குது. அதே போல் அங்கே தவாப் செய்யும்போது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, தவாப் அஸ் ஜியாரா, தவாபுல் விதா, தவாப் அல் உம்ரா, தவாப் அல் தஹியா, தவாப் அல் குத்தும் அப்படின்ற முறையில் மக்களுக்கு கொஞ்சம் புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி சார்ட்டில் எழுதி போட்டு எங்களுடைய மாணவிகள் அதை அப்படி செஞ்சுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பல நபிமார்கள் நின்று வணங்கிய தொழுகைக்குரிய இடமாக அது இருக்குது. இந்த இருக்கிற திசையை நோக்கி தான் முதல்ல நம்ம தொழுதுட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அஸருடைய வக்தில் ஒரு நாள் வஹியை இறக்கி காபாவை பார்த்து தொழுகுங்கன்னு சொல்வதற்கு முன்பு வரைக்கும் இந்த திசையை நோக்கி, இது இருக்க திசையை நோக்கி தான் நம்ம தொழுதுருக்கோம். மஸ்ஜிதுல் அக்ஸா பல நபிமார்கள் பிறந்த பூமியாக அந்த பூமி இருக்குது. இன்னும் இதுக்கு எண்ணற்ற சிறப்புகள் இருக்குது. அதை எங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக அங்கே வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அடுத்த பேர் அல்ஹம்துலில்லாஹ். நபி காலத்து போர் முறை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி போர் செய்யணும்னு சொன்னாங்களோ அந்த போரை பற்றின விஷயங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் போரில் ஈடுபடலையோ அவங்க பெண்கள் குழந்தைகளை கொல்லக்கூடாது, முதியோர்கள் வழிப்போக்கர்களை கொல்லக்கூடாது அப்படின்றத ரசூல்லா ரொம்ப கண்டித்து சொன்னாங்க. 2வது, பயிர்களையும் தோட்டங்களையும் அழிக்கக்கூடாதுன்றதை ரொம்ப கட்டாயமாக சொன்னாங்க. கால்நடைகளை கொலை செய்யக்கூடாது, எதிரியுடைய உடலை சிதைக்கக்கூடாது, உடன்படிக்கைகள் போட்டுக்கிட்டோம்னா மதித்து நடக்கணுன்ற விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆனால் இந்த காலத்து போர் முறை எப்படி இருக்குன்றத நம்ம கண்கூடாக ஏற்கனவே சிரியாவில் பார்த்துருக்கோம், ஃபலஸ்தீனில் பார்த்துருக்கோம், இன்றைக்கி ஈரானில் நடந்த விஷயத்தை கூட நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம். அதுக்கான காட்சி தான் நாங்கள் இங்கே உங்களுக்கு சமர்ப்பிச்சிருக்கோம். அடுத்ததாக மீசானுடைய தராசு. ஒவ்வொரு மூமினுடைய நல்ல அமல்களும் கெட்ட அமல்களும் நிற்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் எந்த அமல்களுடைய கூலி, அதாவது நல்ல அமல்களுடைய கூலி அதிக கனமுடையதாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தையும், தீமையினுடைய கூலி அதிகமாக இருந்தால் நரகத்தையும் கொடுப்பதாக சொல்லப்படக்கூடிய மீசானுடைய தராசு. இந்த தராசை நம்ம இந்த உலகத்தில் பலசரக்கடையில் பார்த்துருப்போம், நீதி வழங்கக்கூடிய நீதியாளர்கள்ட்ட பார்த்துருப்போம். ஆனால் அல்லாஹ் இடத்துல இருக்கக்கூடிய அந்த நீதி தராசு 1% கூட பொய் கலக்காத உண்மை சத்தியத்துடைய தராசாக இருக்கணும். அந்த தராசு அதிகமாக கணக்க செய்யக்கூடிய வார்த்தை எதுனா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹி அலீமி வபிஹம்திஹி. அந்த வார்த்தையை நம்ம அதிகமாக சொல்லும்போது மீசானுடைய தராசு கனத்ததாக மாறிடும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற விஷயம் சூரத்துல் அபஸ்.
அபஸ்ன்ற அத்தியாயத்தில் அல்லாஹ்தஆலா சொன்ன அந்த வசனங்களை, மேகங்களை நாம் ஒன்றோடொன்று மோதச் செய்து அதிலிருந்து மலையை உருவாக்கி அந்த மலைகளிலிருந்து நாம் தண்ணீரை கொண்டு வந்து காய்ந்த பூமிகளின் மீது நாம் தெளித்து அந்த காய்ந்த பூமிகளிலிருந்து புற்பூண்டுகளையும் மனிதனுக்கு தேவையான தானியங்களையும் பல வகைகளையும் நாம் படைத்துள்ளோம், இதை நீங்கள் உணர வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் அல்லாஹ் நம்மள்கிட்ட எடுத்து காட்டக்கூடிய வசனங்களுக்கு ஒரு ஒப்பாக தான் உங்கள்கிட்ட இங்கே காட்சி புலம்புகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக இந்த குகை என்ன குகை சொல்லி கேட்டால், பனு இஸ்ராயலர்களுடைய காலத்தில் 3 மனிதர்கள் வியாபாரம் நிமித்தமாக அவர்களுடைய ஊரை விட்டு வெளியில் போவாங்க. போகும் பொழுது அந்த ஊரில் திடீர்னு மழை பெஞ்சதுனால அந்த மழையின் காரணமாக அவங்கெல்லாம் சரி கொஞ்ச நேரம் நம்ம ஒரு குகையில் ஒளிஞ்சிருப்போம், மழை நின்றதுக்கப்புறம் நம்ம வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வந்தோன்னே ஒரு பாறை வந்து அப்படியே அந்த குகையோடைய வாசலை மூடிடும். மூமின்களுடைய பழக்கம் செய்த தவறுகளை அல்லாஹிடத்துல தௌபா செஞ்சு அந்த சோதனையிலேருந்து வெளியில் வரலாம். இன்னொரு பழக்கம் தான் செஞ்ச நன்மையை அல்லாஹிடத்துல துவாவா வச்சு வெளியில் கேட்கலான்றது. அதன் அடிப்படையில் இந்த 3 அவரவர் செய்த நன்மையை அல்லாஹிடத்துல துவாவா வைப்பாங்க. அதில் ஒருவர் சொல்லுவார், யா அல்லாஹ் நான் நன்மை செய்தேன், என்னுடைய பழக்கம் எப்பொழுதுமே என்னுடைய தாய் தகப்பனுக்கு உணவு கொடுப்பதற்கு என்னுடைய குடும்பத்துக்கு உணவு கொடுப்பதற்கு முன்பு நான் என்னுடைய தாய் தகப்பனாருக்கு உணவு கொடுப்பேன், அவங்க சாப்பிட்டதுக்கு பிறகு தான் நான் சாப்பிடுவேன், அப்படி நான் இது வரைக்கும் செஞ்சுட்டு வந்தேன். ஒரு முறை நான் அப்படி பால் கறந்து என்னுடைய தாய் தகப்பனாருக்கு கொடுக்க போகும்போது அவங்க தூங்கிட்டாங்க. அவங்க கண் விழிக்கும் வரை நான் என்னுடைய குடும்பத்தாரில் யாருக்கும் சாப்பாடு கொடுக்கல. அவங்க கண் விழித்ததுக்கப்புறம் தான் நான் அவங்களுக்கு அந்த உணவை கொடுத்ததுக்கு பிறகு தான் நாங்கள் சாப்பிட்டோன்னு சொன்னாங்க. அப்படி நான் செய்தது உன்னுடைய பொருத்தத்திற்காக இருக்குமே, ஆனால் இறைவா என்னுடைய இந்த ஆபத்துலேருந்து என்னை பாதுகாத்துருன்னு சொன்னோன்னே குகையுடைய வாசல் சிறிது திறந்ததாகவும், 2வது மனிதர் ஒரு அழகான பெண்ணோடு விபச்சாரம் செய்வதற்கு ஆசைப்பட்டார். அந்த பெண்ணோடு உறவு வைப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு அதே போல ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த மனிதரிடம் உதவிக்காக வந்த பொழுது அந்த பெண்ணை அடைவதற்குரிய முயற்சியில் ஈடுபட்ட போது அந்த பெண் கூறினால், இத்தக்குள்ளாக அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள்ன்ற வார்த்தையை கேட்டோன்னே அந்த பெண்ணை விட்டு நான் தூரமாயிட்டேன். அந்த செயலை நான் செஞ்சது இறைவா உனக்காக இருக்குமே, ஆனால் என்னையும் இந்த ஆபத்துலேருந்து பாதுகாத்துருன்னு சொன்னோன்னா குகையுடைய வாசல் இன்னும் கொஞ்சம் திறந்ததாகவும், 3வது மனிதர் ஒரு மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் வந்து எல்லோருக்கும் கூலியை பிரித்து கொடுத்தாரு. எல்லாருக்கும் கூலி கொடுக்குற சமயத்தில் ஒரே ஒரு மனிதர் மட்டும் கூலி வாங்காமல் போயிடுவார். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வரைக்கும் அவர் அந்த கூலியை வாங்க வரவே இல்லை. அவருடைய அந்த காசையும் போட்டு இவர் மறுபடியும் பிஸ்னஸ் செய்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் நல்ல லாபம் கொடுத்தது பிறகு திடீர்னு அந்த கூலி வாங்கக்கூடிய மனிதர் வந்து என்னுடைய கூலியை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அப்போ அங்கே அவரிடத்துல சொல்லப்படுது, நீங்கள் இந்தாங்க உங்களுடைய சமமான பங்குன்னு சொல்லி அப்படியே அவர் நிறைய அவருடைய வந்த லாபத்தில் பாதியை கொடுத்தோன்னே அந்த கூலிக்காரர் ஆச்சரியப்படுறாரு, எப்படி நீங்கள் இவ்வளோ இது எனக்கு கொடுக்குறீங்க, என்னுடைய கூலி இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அன்னைக்கு வாங்காமல் போனதுனால உங்களுடைய கூலி தொகையும் போட்டு தான் நான் வியாபாரம் செஞ்சேன், அதில் எனக்கு அல்லாஹுடைய உதவியால் நிறைய பரக்கத்து ஏற்பட்டுச்சு, அதில் சரிபாதியை நான் உங்களுக்கு தர்றேன்னு சொன்னோன்னே அந்த கூலி அந்த மனிதருக்கு நான் கொடுத்தேன். அல்லாஹ் நான் செய்த இந்த செயல் உனக்காக இருக்குமானால் என்னை இந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்திர அல்லான்னு அவங்க துவா செஞ்சாங்க. துவா செஞ்சதுடைய விளைவு அந்த குகையுடைய முழு வாசலும் திறக்கப்பட்டு அவர்கள் அதிலிருந்து வெளிவந்ததாக நமக்கு கூறப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் அல்லாஹுவை திக்ர் செய்யும் உள்ளம், எந்த உள்ளம் அல்லாஹுவை திக்ர் செய்தோ அந்த உள்ளம் உயிருள்ளதாக இருக்கும். எந்த உள்ளம் அல்லாஹுவை மறந்திருக்கிறதோ அது இறந்ததற்கு சமம் என்று கூறப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய ஒரு சிறிய காட்சியாகத்தான் நாங்கள் இங்கு உங்களுக்காக அதனை சமர்ப்பித்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக மறுமைக்கான மிகப்பெரிய 10 அடையாளங்கள் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், திடீரென்று இதுவரைக்கும் சூரியன் கிழக்கில் திசையில் உதித்ததை மட்டுமே நாம் பார்த்திருப்போம். மறுமை நாளின் நெருக்கத்தின் போது மேற்கு திசையில் உதயமாகும். பூமிக்கு அடியிலிருந்து ஒரு மிருகம் தோன்றும். யஜூஜ் மௌஜூஜுடைய கூட்டத்தினர் உருவாவார்கள். கிழக்கிலும் மேற்கிலும் ஒரு பூகம்பம் ஏற்படும். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை ஏற்படும். திடீரென்று புகை மூட்டங்கள் அதிகமாகும். கிழக்கு திசையிலும் மேற்கு திசையிலும் அரபு தீபகற்பத்திலும் நிலநடுக்கம் ஏற்படும். தஜ்ஜாலுடைய வருகை, தஜ்ஜாலை யாரும் பார்த்ததில்லைன்றனால எங்கள் பிள்ளைங்க அப்படி செஞ்சுருக்காங்க. அல்லாஹ்வின் திருநாமங்கள். அல்லாஹ்வின் திருநாமங்களை ஒரு செடியின் வடிவத்தில் வைத்து அந்த இலைகளோடு இலைகளாக அல்லாஹுடைய திருநாமங்கள் இங்கு படைக்கப்பட்டிருக்கின்றன. இது
அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சூரத்துல் பக்கரால 36வது வசனமாக இது சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ்வின் பாதையில் யார் செலவு செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நெல் மணியை உதாரணமாக கூறுகிறான். என்னவென்றால், ஒரு நெல் மணியை பூமியினுள் விதைத்தால் அது 7 கதிர்களாக பூமியிலிருந்து வெளிவரும். அந்த 7 கதிர்களிலிருந்தும் ஒவ்வொரு கதிருக்கும் 100 மணி நெல் மணிகள் வெளியாகும். விதைத்தது ஒரு நெல்மணி, ஆனால் அது வெளிவரக்கூடியது 700 மணிகளாக நமக்கு திரும்ப கிடைக்கும். இங்கு அந்த காட்சிகள் படுத்தப்பட்டுள்ளன. எதையெல்லாம் அல்லாஹ்வின் பாதையில் நாம் செலவு செய்கிறோமோ அது அனைத்தும் நமக்கு 700 மடங்காக திருப்பி தரப்படும் என்ற காட்சிக்காக இங்கு வைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய பள்ளியில் யூனிஸ் அகாடமி அவர்களுடைய பாடத்திட்டத்தின் கீழ் தான் நம்மளுடைய பள்ளி மதரசாவில் பாடத்திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த பாடத்திட்டத்தின் கீழ் அவர்கள் கொடுத்த ஹோம் சயின்ஸ் என்ற அந்த பாடத்திலே ஒவ்வொரு பழம், ஒவ்வொரு பொருளுடைய பெயர்களும், அதனுடைய பெயர்களில் எதையெல்லாம் சாப்பிட்டால் சுன்னத்து, அவற்றில் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது என்பதை பற்றிய காட்சி பொருளாக இங்கு வைக்கப்பட்டுள்ளது. சூரத்துன் நபா, நம்ம அங்கே அபஸால பார்த்ததை போல தான் அல்லாஹ் சூரத்து நபாயில் அந்த வார்த்தையை சொல்லி காட்டுறா. நாம் வானிலிருந்து உங்களுக்காக மலைகளை உண்டாக்கினோம், அந்த மேகங்களை ஒன்று கூட்டினோம், கடல் நீரிலிருந்து ஆவியாகி மேகமாகி அதிலிருந்து மலைகள் வந்து அந்த மலைகளிலிருந்து உங்களுக்கு உணவு தானியங்களை நாம் ஏற்படுத்துகிறோம். இந்த பூமியை நாம் உங்களுக்கு விரிப்பாக ஆக்கியுள்ளோம், மலைகளை நாம் முளைகளாக ஆக்கியுள்ளோம். மனிதர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, உங்களை நாம் ஜோடி ஜோடியாக படைத்துள்ளோம் என்று அல்லாஹ் கூறா. அந்த வசனத்தை பற்றின காட்சி தான் இங்கே உங்களுக்காக போடப்பட்டிருக்கு. அடுத்ததாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல், அதில் எப்படி எல்லா ஜீவராசிகளும் இருந்தன அப்படின்றத பற்றின விஷயங்கள் அதில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கு. இங்கு மாடி மனையில் இருந்தாலும் சரி, ஓட்டு வீட்டில் இருந்தாலும் சரி, கூரை வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தின் நிரந்தரமான இடம் கபிரிஸ்தான் மட்டுமே. கபர் மட்டுமே நம்மளுடைய நிரந்தர வீடு. அதனால்தான் அதை பற்றிய ஒரு காட்சியாக வைக்கப்பட்டிருக்கு. இங்கு இருப்பவரும் மரணத்தை சுவைப்பார், அங்கு இருப்பவரும் மரணத்தை சுவைப்பார். அதற்காக இது வைக்கப்பட்டுள்ள காட்சி. மிராக்கில் ஆஃப் அல்லாஹுடைய ஆச்சரியமான சில விஷயங்களை உங்களுக்கு வச்சுருக்கோம். இந்த காட்சி என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகைக்குள்ளக்க மக்கத்து காஃபிர்களால் மக்காலிருந்து விரட்டப்பட்டு அங்கிருந்து அவர்கள் சவுர் குகைக்குள் ஒளிந்திருந்த பொழுது அங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறு பறவைகளுடைய கூட்டை ஏற்படுத்தி, சிலந்து வலையை ஏற்படுத்தி, காஃபிர்களுடைய உள்ளத்தில் இங்கிருந்தவர்கள் சென்றிருக்க மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணத்தை போட்டு அதன் மூலமாக அந்த இடத்தில் அவர்கள் குனிந்து பார்க்காமல் அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ஸித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருவரும் மதீனாவை நோக்கி செல்வதற்காக இருந்த அந்த சவுர் குகையை தான் இங்கு நாம் காட்சியாக வைத்துள்ளோம். அடுத்தபடியாக இங்கு யானைப்படை நம் அனைவருக்கும் தெரியும். குரானிலே அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபீல் என்ற அத்தியாயத்திலே யானைப்படையின் அத்தியாயம் என்று ஒரு அத்தியாயத்தை இறக்கியுள்ளான். அபாபில் என்ற பறவைகளை கொண்டு மிகப்பெரிய ஒரு, இதுவரை அந்த மண்ணிலே இவ்வளோ பெரிய உருவத்தை அந்த மண்ணில் இருக்கக்கூடிய எவரும் பார்த்ததில்லை. அவர்கள் பார்த்ததெல்லாம் ஒட்டகங்களும் மாடுகளும் குதிரைகளும் மட்டும்தான். ஆனால் முதன்முறையாக யானையை பார்த்த அந்த மக்கள் பீதியால் அடித்து எல்லா திசைகளிலும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா படை எவ்வளவாக இருப்பினும் சிறு உளியை கொண்டு ஒரு மலையை பிளப்பது போல அல்லாஹ் தஆலா 2 விரல்கள் அளவுக்கு இருக்கக்கூடிய அபாபில் என்ற பறவையுடைய வாயில் நெருக்கற்களை சுமந்து கொண்டு அவர்களின் மீது கக்கியவுடன் அவர்கள் காஷ்ஃபி மாக்குல் மென்று தின்னப்பட்ட வைக்கோல்கள் போன்று அவர்கள் ஆனார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹுடைய வீட்டை இடிப்பதற்கு சென்ற படை மென்று தின்னப்பட்ட வைக்கோலாக ஆனது என்று அல்லாஹ் நமக்கு அவனுடைய வரலாறிலே கூறுகிறான். ஜம்சம் கிணறு, இந்த ஜம்சம் கிணறை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹுடைய ரசூல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலேருந்து நமக்கு இன்னைக்கு வரைக்கும், இன்னும் யௌமல் கியாமா வரைக்கும் வற்றாத ஒரு நீரூற்றாக அல்லாஹ் நமக்கு, அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக இது நமக்கு இருக்கிறது. அடுத்ததாக ஜூதி என்ற ஒரு மலையிலே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் போய் நின்றது. இதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம் இந்த உலகத்தையே அழித்தது என்றும் கூட வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அதிலிருந்து ஜோடி ஜோடியாக மிருகங்களிலிருந்து மனிதர்களிலிருந்து அனைத்து ஜீவராசிகளையும் அங்கு ஜூதி என்ற மலையிலே நிறுத்தி மறுபடியும் மனிதர்களுடைய சமுதாயம் உருவானதாக வரலாறு நமக்கு கூறுகிறது. அதை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இது நரக நெருப்பு. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வார்த்தை நம்ருத் அரசனிடம் ஏகத்துவத்தை எடுத்து கூற போகும் பொழுது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவனுடைய தாக்கத்தால் அதிகமான வழிகளை உணர்ந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக சிலைகள் சிறியவை அனைத்தையும் அடித்து நொறுக்கிவிட்டு பெரிய சிலைகளின் கழுத்திலே கோடாரியை போட்டதின் காரணமாக மிகப்பெரிய அகழி தோண்டி அந்த அகழிலே நெருப்புகளை இட்டு இதுவரை இந்த உலகத்தில் யாருக்கும் இடப்படாத நெருப்பாக இப்ராஹிமுக்கு இருக்க வேண்டும் என்று கூறிய அந்த நம்ருத் அரசனிடம் இருந்து
அவர்களால் உள்ளே எரியப்பட்டார்கள். அவர்கள் எரியப்பட்டவுடன் பூமிக்கு மிக அதிகமாக மின்னலை விட மிக வேகமாக வந்த சமயங்களில் இந்த இடத்திற்கு வந்ததும் ஒரு சந்தர்ப்பம் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் வந்து கேட்டார்கள், இப்ராஹிமே உங்களை நாங்கள் காப்பாற்றட்டுமா என்று. அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுக்கு இதனை பற்றிய விஷயங்கள் தெரியும், ஆகையால் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று. அந்த ஒற்ற வார்த்தைக்கு பிறகு அல்லாஹ் அந்த நெருப்பிடம் கூறினான், யா நாரு கூனி பர்த்தன் அலா இப்ராஹிம, நெருப்பே நீ இப்ராஹிமின் மீது குளிர்ச்சியானதாக மாறிவிடு என்று கூறினான். வெளியில் இருப்போருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எரிந்து சாம்பலாகி விடுவார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த இடம் அனைத்தும் குளிர்ச்சியான பூமியாக அது மாறிவிட்டது. அதனை காட்சிப்படுத்துவதற்காக இங்கு இருந்து அவர்கள் ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் என்ற ஒரு வசனத்தை நமக்காக அவர்கள் கற்றுக் கொடுத்த விஷயம்தான் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்காவில் இருந்த காஃபிர்கள் அனைவரும் கூறினார்கள், உங்களை நாங்கள் அல்லாஹுடைய தூதராக எப்படி அங்கீகரிப்போம்? நாங்கள் எங்களால் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் ஏதாவது ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுங்க, நாங்கள் நம்புகிறோன்ட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட அடுத்த நொடி அவர்கள் சொன்னாங்க, இதோ இந்த நிலவை இரண்டாக பிளந்து காட்டுங்க அப்படின்ட்டாங்க. அவங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டு தன்னுடைய களிமா விரலால் பூமியிலிருந்து நிலவை பார்த்து ஒரு கோடு கீச்சியதாகவும் அந்த நிலவு இரு துண்டுகளாக காட்சி அளித்ததாகவும், அந்த காட்சியை இந்தியாவை ஆண்ட சேரமான் மன்னர் என்ற ஒரு மன்னர் அவருடைய அந்தப்புறத்தில் இருந்து வானத்தில் பார்த்தவுடன் வானத்தில் 2 நிலவுகள் தெரிந்ததாகவும், அதனை தன்னுடைய அரசவையில் இருந்த மக்களிடம் விசாரித்ததற்கு இது மேற்கத்திய உலகிலே ஒரு இறைத்தூதருடைய செயல் என்று அவர்கள் கூறியதாகவும் இன்றும் நம்மிடம் வரலாற்று சான்றுகள் உள்ளன. அந்த வரலாற்றின் அடிப்படையில் அவர் அந்த இறைத்தூதரை சந்திப்பதற்காக சென்று அங்கு அவர்கள் களிமா சொல்லி மறுபடியும் இந்தியாவிற்கு வரும் வழியில் அவர்கள் மரணத்தை தழுவியதாகவும், அவர்களுடைய அந்த அரசவை இன்று முழுவதும் சேரமான் ஜும்மா பள்ளிவாசல் என்று இந்தியாவில் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசலாக அந்த பள்ளிவாசல் இருக்கிறது. அதற்குரிய அத்தாட்சிகள் தான் இது. இஸ்லாம் இன்று நேற்று வந்த மார்க்கமல்ல, அது வந்து பல 100 ஆண்டுகள் பல லட்ச ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் சிக்கியது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமின். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய ஒரு உத்தரவு வரும் வரை காத்திருக்காமல் அதற்கு முன்பாக அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியே வந்ததால் அல்லாஹுடைய ஒரு கோபத்திற்கு ஆளானதாக வரலாறு கூறுகிறது. அதனால் அவர்களுடைய மீனின் வயிற்றுக்குள் சிக்க வைக்கப்பட்டார்கள். அதற்குள் இருந்து 4 நாட்கள் 40 நாட்கள் 4 வருடங்கள் என்று வரலாற்றிலே கூறப்பட்டுள்ளது. அதன்படி அவர்கள் லா இலாஹ இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர எனக்கு வேறு இறைவன் இல்லை, சுபஹானக்க நீ பரிசுத்தமானவன், இன்னி குன்து மினல் ஆலிமின் நான் தான் அநியாயம் செய்தவன் என்று அவர்கள் அதிகமாக துஆ செய்ததால் அல்லாஹ் அவர்களை மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. இன்றும் சயின்ஸுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. யாருடைய உடம்பில் அதிகமாக புண்கள் தீக்காயங்கள் இருக்கிறதோ அதற்கு மிகப்பெரிய ஒரு மருந்தாக 2025 கண்டுபிடிக்கப்பட்டது. பூசணி விதையும் சுரைக்காய் விதையை கொண்ட அந்த தோட்டத்திற்குள் நம்மளுடைய உடல் அந்த காய்களை சாப்பிட்டால் நம்மளுடைய உடல் மிக சீக்கிரத்தில் நிவாரணம் அளிக்கும் என்று இவர்கள் அந்த கடற்கரையை ஒட்டி வெளியே மீன் கக்கியவுடன் அவர்கள் சென்ற முதல் இடம் சுரைக்காயும் பூசணிக்காயும் இருந்த தோட்டத்திற்குள் சென்றதால் அவர்கள் அந்த மீனுடைய வயிற்றுக்குள் இருந்த அனைத்து புண்களும் சரியாக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ருத் ஃபிர்ரௌன் என்ற அரசனிடம் இருந்து அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து வைக்க செல்லும் பொழுது அந்த அரசனால் மிகவும் துன்பத்திற்கு ஆளானார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமை ஈமான் கொண்ட மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினார்கள், மூசாவே நாங்கள் உங்களை நம்புகிறோம், உங்களுடைய இறைவனை நம்புகிறோம், ஆனால் இந்த ஃபிர்ரௌனிடமிருந்து எங்களை காப்பது யார் என்று கேட்டவுடன் அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வந்தது, மூசாவே நீங்கள் அந்த நைல் நதியை நோக்கி செல்லுங்கள், கடல்களை நோக்கி செல்லுங்கள் என்று உத்தரவு வந்ததாகவும், உடனே அவர்கள் அனைவரும் அந்த கடலை நோக்கி சென்றபோது முன்னால் மிகப்பெரிய சமுத்திரம் இருக்கிறது, யா அல்லாஹ் என்னை காப்பாற்று என்றவுடன் அல்லாஹ் தான் கொடுத்த அந்த அசா குச்சியை அந்த தண்ணீரின் மீது அடியுங்கள், அது 12 வழிகளாக பிரியும், அதிலே நீங்கள் உங்களோடு ஈமான் கொண்டவர்களை இழுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னதாகவும் இன்றும் குர்ஆன் கூறுகிறது. அதிலே சென்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்திருந்த குதிரை பெண் குதிரையாகவும், ஃபிர்ரௌன் வந்த குதிரை ஆண் குதிரையாகவும், பெண் குதிரையினுடைய அந்த வாசத்தால் ஆண் குதிரை கவரப்பட்டு அந்த கடலுக்கு அடியிலே நீச்சலுக்கு அடிக்க முடியாமல் மிகப்பெரிய அரசனுடைய மரணம் தழுவியதாக வரலாறு கூறுகிறது. இங்கு 2 விஷயங்கள் நாம் தெரிய வேண்டும். ஒன்று, நம்ருத் அரசன் அரசாங்கம் தன்னை ரப்பு நானே அரசன் நானே ரப்பு என்று கூறிய அந்த நம்ருத் அரசனுக்கும் சரி, மிகப்பெரிய அரசாட்சியை கொண்ட ஃபிர்ரௌனுக்கும் சரி, இவர்கள் அனைவருமே தன்னை மிகப்பெரிய ஆளாக காண்பித்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கும் ஒரு முடிவை கட்டினான். யாரெல்லாம் இஸ்லாத்தை இருந்த சுவடு இல்லாமல் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இதுவரை முடிவு கட்டியதாகத்தான் வரலாறு உண்டு. இஸ்லாத்தையோ இஸ்லாத்துடைய ஒளிச்சுடரையோ யாரும் தொட்டதாகவோ அதனை மறைத்ததாகவோ அதனை அழித்ததாகவோ வரலாறில் இல்லை.
கெட்ட அடியார்களுடைய கபரும் நல்ல அடியார்களுடைய கபரும் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம். கெட்ட அடியார்கள் கபருடைய அதாபில் முதல் வேதனை, சிறுநீர் கழிச்சிட்டு யார் தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளாமலும் அந்த இடத்தையும் சுத்தம் செய்து கொள்ளாமலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முதலில் கபரில் அதிகமான வேதனை இருக்கிறது. பிறகு அவரவருடைய அந்த செயல்களுக்கு தகுந்த வேதனை இருப்பதாக கூறப்படுகிறது. அதனை தான் நாங்கள் காட்சியாக வைத்திருக்கிறோம். அதே நல்லடியாராக இருந்தால் இறந்தவர், அவருக்கு அந்த கபரிலே சொர்க்கத்தின் பூஞ்சோலையை போன்று ஆக்கப்பட்டு விடுவதாகவும், இன்னும் கபரு விசாலமானதாக ஆக்கப்பட்டு விடுவதாகவும், கபரில் அந்த நல்லடியார் திருமணமான ஒரு மணமகன் எப்படி உறங்குவாரோ அதை போன்று உங்களுடைய உறக்கம் இருக்க வேண்டும் என்றும் மலக்குகளால் ஆசி கூறப்பட்டு அவர்களுடைய உறக்கம் அந்த கபரிலே இருக்கும். அவர்கள் மறுமை நாள் வரை சூரா யாசினில் அல்லாஹ் கூறுவதை போன்று வனுஃபீஹ ஃபிஸூரி ஃபைதாஹு மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்சிலூன் क़ாலூ யா வைலனா மன் பாஸனா மின் மர்ஹதினா ஹாதா மவாதர் ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன் என்ற அந்த வசனத்துக்கொற்ப அந்த சூர் ஊதும் வரை இவர்கள் மணமக்களை போன்ற உறக்கத்திலே அவர்கள் இருப்பார்கள் நல்லடியார்களாக. சிராத்துல் முஸ்தகிம் பாலம், இது கொக்கிகள் நிறைந்த பாலம் என்பதற்காக தான் நாங்கள் கொக்கிகளை போட்டுள்ளோம். இந்த பாலத்திலே நபிமார்களும் சரி, நல்லடியார்களும் சரி, இறைநேசர்களும் சரி கடந்து செல்வது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். யார் இந்த உலகத்திலே நல்ல செயல்களை அதிகமாக செய்து பிறருக்கும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நல்ல அமல்களுக்காக எடுத்து காட்டுவாரோ அவர் இந்த பாலத்தை மின்னல் வெட்டி கடப்பதை போன்று மிக இலகுவாக கடந்து விடுவார் என்பதற்காக இந்த சிராத்தல் முஸ்தகிம் பாலம். சிராத்தல் முஸ்தகிம் பாலம் மேலே கொக்கிகள் ஆளானதாகவும் கீழே நரக நெருப்பாலானதாகவும் விஷ ஜந்துகளும் பாறைகளும் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்பதற்காக நாங்கள் காட்சிப்படுத்தியுள்ளோம். நரகங்கள் மொத்தம் 7 உள்ளன. அதிலே ஜஹன்னம், ஹுத்தமா, லலா, சார், சஹர், சுஹாவியா, ஜஹீம் என்ற 7 நரகம் உள்ளது. அந்தந்த நரகத்திலே என்னென்ன வேதனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கும். அந்த ஒரு நரகத்திலே, அதாவது முதலில் இருக்கக்கூடிய அந்த ஜஹன்னம் என்ற நரகத்திலே ஒரு மிகப்பெரிய பாம்பு இருப்பதாகவும், அந்த பாம்பு ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த மனிதரை ஒரு முறை தீண்டினால் அது 700 அடி 300 அடி என்று பூமியுடைய ஆழத்திற்கு சென்று வருவார் என்று கூறப்பட்டதால் அந்த காட்சியை வைத்துள்ளோம். இது அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு கொடுக்கக்கூடிய கள்ளிச்செடிதான் நரகவாசிகளுடைய உணவு. அதே போன்று அங்கு தேள்களும் விஷ ஜந்துகளும் நிறைந்து இருக்கும் காட்சி தான் அதுவும் நரகத்துடைய வாசல்கள் தான். இது நரகத்தில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சீலும் சலமுமாக இருக்கும். இறை மறுப்பாளருக்காக தயார் செய்யப்பட்டுள்ள நரகத்துடைய விருந்துகள் ஜக்கும்னா கள்ளி மரத்துடைய பழங்கள் தான் அவங்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். கசப்பான விஷச்செடிகள் கொடுக்கப்படும். முட்கள் நிறைந்த முட்செடிகள் கொடுக்கப்படும். கொதிக்கும் நீர் தான் அவர்களுடைய உணவு. துர்நாற்றமுள்ள சீல் தான் அவர்களுடைய உணவு. இரத்தமும் சலமும் கலந்த பானம் தான் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். அடுத்ததாக நாம் அனைவரும் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய சுவனம், கற்பனைக்கு அப்பாற்பட்ட சுவனத்தின் ஒரு கற்பனை வடிவம்தான் இந்த சுவனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கமானவன் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. நரகத்தை 7ஆக படைத்த இறைவன் சொர்க்கத்தை 8ஆக படைத்துள்ளான். சொர்க்கத்திலே சித்ரத்துல் முன்தஹா இலந்தை மரம் என்ற ஒன்று உள்ளது. இறை நம்பிக்கையாளர்களாக இருந்த கணவன் மனைவி சுவனத்திலும் ஒன்று சேர்வார்கள் என்பதற்கு இது ஒரு காட்சி வைக்கப்பட்டுள்ளது. சுவனத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் தங்கம் வைரத்தாலான அந்த பாத்திரங்கள், குவளைகள், கெண்டிகளால் அவர்களுக்கு உணவு வழங்கப்படும். அவர்கள் தங்க கட்டில்களின் மீது சாய்ந்திருப்பார்கள். அப்படின்ற அந்த குர்ஆனுடைய வசனங்களை இங்கே நாங்கள் சில காட்சியாக வச்சுருக்கோம். சொர்க்கத்தில் பாலாறு, தேனாறு, மது ஆறு என்ற போதை தராத மது ஆறு சொர்க்கத்திலே ஓடும் என்பதற்கு இது. தங்க மாளிகை சொர்க்கத்திலே இருக்கும். சுவனத்தின் பானங்கள் சல்சஃபில் இஞ்சி பானமும் கற்பூர பானமும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதற்காக அதை வைத்துள்ளோம். அடுத்ததாக கண்ணாடி மாளிகை. அது யாருக்கு கொடுக்கப்படும்னா, யார் நீதிமான்களாகவும் உயர் பதவி அடைஞ்சவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கண்ணாடி மாளிகை. வெள்ளி மற்றும் முத்து மாளிகைக்கு அந்த காட்சி வச்சுருக்கோம். அந்த சைடு சொர்க்கத்துடைய நீரோடைகள், ஊற்றுக்கள் வருவதற்காகவும் சொர்க்கத்துடைய வாசல்களும் அங்கே வச்சுருக்கோம். பாலிகா அடைவதற்கு முன்னாலேயே இறந்த சிறு குழந்தைகள் சொர்க்கத்தின் சிட்டுக்குருவிகளாக இருப்பார்கள்ன்றதுக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சுவனவாசிகளுக்கு சுந்தூஸ் இஸ்தபரக் என்ற உயர்ந்த பட்டாடை வழங்கப்படும். தங்கத்தாலான கிரீடங்கள் வைக்கப்படும்ன்றதுக்கு அதை காட்சிப்படுத்தியிருக்கோம். சுவனத்துடைய காவலாளி மலக்குகள், அந்த ரில்வான் என்ற அந்த மலக்குகளுக்கான காட்சி இது.
அது பைத்துல் மஅமூர். ஒவ்வொரு தொழுகைக்கும் 70,000 மலக்குகள் அந்த பள்ளிவாசல்களுக்குள் செல்கிறார்கள். இதுவரையிலும் உள்ளே சில மலக்குகள் வெளியே வந்ததில்லையாம். ஒவ்வொரு நொடிக்கும் அதற்குள் 70,000 மலக்குகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பைத்துல் மஅமூருக்கு அப்படியே கீழே தான் பூமியுடைய சென்டர் பிளேஸான கஅபா இருக்கிறது. அதை காட்சிப்படுத்துவதற்காக நாங்கள் அங்கு அதை வைத்திருக்கிறோம். இஸ்லாத்துடைய 5 பில்லர்ஸ், ஈமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இந்த 5 தூண்களில் ஒரு தூண் இல்லாமல் இருந்தாலும் இஸ்லாம் என்ற கூடாரம் இடிந்துவிடும் என்பதற்கு காட்சியாக வைக்கப்பட்டது தான் இது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜூதி மலையும் அதில் ஜோடி ஜோடியாக ஏற்றப்பட்ட உயிரினங்களும், மனிதர்களிலிருந்து அனைத்து உயிரினங்களும் அதில் ஏற்றப்பட்ட அந்த காட்சி தான் அது. இது பண்டைய காலத்து இப்பொழுது இருக்கக்கூடிய அரேபியர்களுடைய உணவு முறை. தீன் அத்திப்பழம், ரும்மானுன் மாதுளம்பழம், ஜைத்தோனுன் அப்படின்ற இடத்துல கொய்யாப்பழம் வச்சுருக்கோம், ஹப்ஸு ரொட்டி வச்சுருக்கோம், அசல்னா தேன், இனபுன்னா திராட்சை பழம், ஹல்புன்னா பால், இந்த இடத்துல தமருன்னா பேரிச்சம்பழம், மாவுன் தண்ணீர், சமீமுன்னா அந்த பேரிச்சம்பழத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு உணவு, ஹல்வா இனிப்பு சுவைக்கு, பத்தீத்துன் தர்பூசணி, துஃபாஹுன் ஆப்பிள், மவுசுன் வாழைப்பழம். இது கவ்வா அப்படின்னு சொன்னால் பேரிச்சம்பழத்தை அரைச்சி கொட்டையை அரைச்சி அந்த கொட்டையிலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய டீ. இது புதினாவால் செய்யப்பட்ட டீ. இதைத்தான் பண்டைய அரேபியர்களுடைய குடிபானமாக இருந்தது. அவர்கள் அதுக்கு தொட்டுக்க கொள்ளக்கூடிய உணவு பேரிச்சம்பழத்தில் வெள்ளை எல்லை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு உணவை வச்சு சாப்பிடுவாங்க. இதை வச்சு செஞ்சுருக்கோம். இது சொல்லணும். அர்ஷுடைய நிழல் யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டால், அர்ஷுடைய நிழலை அல்லாஹ்தஆலா 7 பேருக்கு கொடுப்பதா சொல்கிறான். அதில் முதல் ஆளாக நீதிமிகும் தலைவர் இருக்கிறாரு. 2வது அல்லாஹ்தஆலாவுடைய வணக்கத்திலே வளர்ந்த வாலிபர் இருக்கார். 3வது இறை இல்லங்களான மஸ்ஜிதுகளுடன் இதயம் இணைக்கப்பட்டுள்ள ஒரு மனிதர். 4வது அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய 2 மனிதர்கள். அவருடைய நேசமும் அவர்களுடைய பிரிவும் அல்லாஹ்வுக்காகவே இருக்கணும். அழகும் வம்சமும் நிறைந்த ஒரு பெண் விபச்சாரத்துக்கு அழைச்சும் அந்த ஆண் விபச்சாரம் செய்யலைன்னா அந்த மனிதரும் அல்லாஹுடைய அர்ஷின் கீழ் இருப்பார். தமது வலது கரம் செலவழிக்கக்கூடியதை மற்றவங்களுக்கு தர்மமாக செய்யக்கிறதே இடது கரத்துக்கு தெரியாத அளவுக்கு தர்மம் செய்யக்கூடிய மனிதரும் அல்லாஹுடைய அர்ஷில் இருப்பார். தனிமையில் அல்லாஹுவை நினச்சி அழக்கூடிய கண்களும் அல்லாஹுடைய அர்ஷின் கீழ் இருக்குன்றதை காட்சிப்படுத்திருக்கு. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? ஒருத்தரை அழைச்சா நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சலாம் சொல்கிறது ஒரு மூமினுடைய கடமை. அவர் அழைப்பு கொடுத்தாருன்னா அந்த அழைப்பை ஏற்றுக்கிறணும். அவர் தும்மி அல்ஹம்துலில்லான்னு சொன்னாங்கன்னா, ஆணாக இருந்தால் எர்ஹமுக்கல்லா, பெண்ணாக இருந்தால் எர்ஹமுக்கில்லான்ற வார்த்தையை சொல்லணும். நோய்வாய்ப்பட்டால் அவர்களை போய் நலம் விசாரிக்கணும். அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க ஜனாசாவோடு போகணும். ஆண்களாக இருந்தால் தனக்கு எதை விரும்புகிறோமோ அதை தான் மற்றவங்களுக்கு செய்யணும். தனக்கு நல்லதை விரும்புகிற மாதிரி மற்றவங்களுக்கும் நன்மையை செய்யணுன்ற விஷயத்துக்காக இது போட்டிருக்கோம். அறிவாளி யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், யார் தன்னுடைய ஆத்மாவை மரணத்திற்கு பில்லுள்ள வாழ்க்கைக்காக கட்டுப்படுத்தி அமல் செய்கிறாரோ அவர் தான் அறிவாளி. பலவீனமான மனோ இச்சைகளில் கொண்டு போய் அவரை வச்சுட்டாருன்னா அவர் அறிவாளி இல்லைன்றதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக. சொர்க்கத்துடைய ஓரத்தில் ஒரு மாளிகை யாருக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், நாம் சத்தியத்தில் தான் இருக்கோம். ஆனால் பிறர் நம்மளை அசிங்கமாக கேவலமாக பேசும்போது நம்ம அவங்கள்ட்ட போய் வாதிட்டு நம்ம அவங்கள்ட்ட போய் நான் அப்படி இல்லை அப்படின்றத விட நான் பொறுமையாக இருந்துக்கிறேன், அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பான், யார் அந்த சத்தியத்தில் இருந்தும் வாதம் புரிவதை விட்டும் பிற மனிதர்களுக்கு துன்பம் கொடுக்காமலும் இருக்கிறாரோ அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த மனிதருக்கு ஒரு சொர்க்கத்தை கொடுப்பான். அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு இடத்தையாவது நான் வாங்கி தருவேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பொறுப்பாளர்கள், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் தான். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்பை பற்றி வினவப்படுவீர்கள். நீங்கள் ஒரு தலைவராக இருந்தீங்கன்னா அவருடைய பொறுப்பை பற்றி வினவப்படுவார். ஒரு ஆணாக இருந்தால் அவருடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளி. அதே போல் ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த கணவனுடைய இல்லத்திற்கு அந்த பெண்ணே பொறுப்பாளி. அதுக்காக அந்த மனைவியை வெறுப்பதை பற்றி, மூமினான ஒரு கணவன் ஒரு மூமினான பெண்ணை வெறுக்க வேணாம். அவள்கிட்ட ஒரு குணத்தை வெறுத்தா இன்னொரு குணம் அவள்கிட்ட என்ன இருக்கும்? நற்குணமாக இருக்கும். அதை பொருந்தி கொள்ளுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த சமுதாயம் இன்றைக்கி அதிகமாக தலாக்கு நோக்கி போகிறது இந்த ஹதீஸ் தெரியாமல் இருக்கிறனாலதான்றதுக்காக தான் நாங்கள் அந்த ஹதீஸை போட்டிருக்கோம். இந்த சைடு சிறந்த கணவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், மூமின்களில் ஈமானால் பரிபூரணமானவர் யார்னா குணத்தால் மிக அழகானவர் தான் உங்களில் சிறந்தவர், உங்கள் மனைவியிடம் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
இருக்கிறாங்க. ஒரு ஆண் அவனுடைய தாய்கிட்ட நல்ல மகன்ற பேர் எடுத்துடலாம், சகோதரிகள்கிட்ட நல்ல சகோதரன்ற பேர் எடுத்துடலாம், ஒரு பிள்ளைகள்கிட்ட என்னுடைய அப்பா சிறந்தவர்ன்ற பேர் எடுத்துடலாம். ஆனால் இந்த சர்டிஃபிகேட்லாம் ஒரு ஆணுக்கு பத்தாது. ஒரு ஆண் தன்னுடைய மனைவிட்ட சிறந்த கணவன்ற பேர் எடுத்தால் தான் அந்த ஆண் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும். எப்படி ஒரு பெண்ணுக்கு கணவன் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமோ அதுபோல் ஒரு ஆணுக்கு ஒரு மனைவி சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அவர் சிறந்தவர் அப்படின்றாங்க. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அவர் எப்பொழுதெல்லாம் சாப்பிட்றாரோ அப்பொழுதெல்லாம் அந்த பெண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவர் எப்பொழுதெல்லாம் புது துணிமணி உடுத்துறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த பெண்ணுக்கும் புது துணி கொடுக்கணும். ஒரு கால் அவர்கள் ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள முகத்தில் அடிக்கக்கூடாது. அதற்கு பதிலாக ஏதாவது இன்னும் அதிகமான மன வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா படுக்கையை விட்டு தள்ளி வைங்க. இதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனைன்னு இஸ்லாம் சொல்லுது. இப்போ இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய மக்கள் நம்மள்ட்ட இந்த ஹதீஸுகளை அதிகமாக நாம் விளங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அமல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளோ நேரமாக ஆனையூர் ஃபாத்திமா அலி மதரசே நிஸ்வான் மதரசாவுடைய தலைமை உஸ்தாபி ஆலிமா அவர்கள் இந்த மதரசாவுடைய கண்காட்சியை அற்புதமாக நமக்கு விளக்கி காண்பித்தார்கள். மதுரை மாவட்டத்திலேயே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட கண்காட்சியும் இந்த மதரசாவுடைய கண்காட்சி தான். இவர்களை பார்த்து தான் நிறைய மதரசாக்கள் கண்காட்சியை பட்டமளிப்பு ஆரம்பித்தார்கள். அதனுடைய நன்மையும் அதனுடைய அந்த வழிகாட்டுதலும் இவர்களே சேரும் என்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசாவிலே பட்டம் வாங்கக்கூடிய மாணவிகளை வாழ்த்தி துவா செய்கின்றோம். இவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.